அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 ப்ரிலிமினரி. ஓகேங்களா? ப்ரிலிமினரினா தமிழில் முன்னுரை. ஓகேங்களா? இதில் மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. இந்த 3 செக்ஷன் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட் அண்டு அப்ளிகேஷன். இது பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சி இது மூணுலேயுமே ஃபஸ்ட்டு எதுவுமே ஷார்ட் டைட்டில் தான் வரும். ஓகேங்களா? அதாவது குறுந்தலைப்பு, தொடக்கம் மற்றும் பொருந்துகை, அதாவது பயன்பாடு. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து இப்போ 6 சப்செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதில் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு என்னன்னா பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்கீதா. ஓகேங்களா? பாரதிய நீதி சட்டம் தமிழில் 2023 இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அமெண்ட்மெண்ட்டில் வருது, அதாவது தமிழ்னா அமலுக்கு என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2023 வந்து அமலுக்கு வருது. மூணாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செய்யும் குற்றங்களுக்கு தண்டனை பற்றி சொல்கிறது தான் அந்த 3. ஓகேங்களா? 4 இந்தியாவுக்கு வெளியே, அதாவது ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற குற்றங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேயே செஞ்சாலும் அது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச மாதிரி கருதி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இதான் 4. 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்தியாவிற்கு வெளியே இந்திய குடிமகன் செய்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பனிஷ்மெண்ட்டு. ரெண்டாவது ஆவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கப்பல், விமானம், அதாவது நம்ம இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் ஆகி அது ஃபாரின்லேயே அங்கே அதுக்கு ஒரு ஏதோ ஒரு அஃபென்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தவறு செஞ்ச மாதிரி தான் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது 1/5 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வெளியே, அதாவது என்னன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1/5 ஆவில் வந்து இருந்ததுன்னா இந்தியாவுக்கு வெளியே நம்ம கப்பல் வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா எனி பர்சனாக இருந்தாலும் சரிதான், அதாவது இந்தியாக்காரராக இருந்தாலும் சரிதான், இல்லை ஃபாரினர்ஸாக இருந்தாலும் தவறு செஞ்சாலும் அது இந்தியாவில் செஞ்ச மாதிரி தான் அதுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது 1/5 இந்தியாவிற்கு வெளியே எனி பர்சன் டு வந்து என்னன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறது, இதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து குற்றம் செஞ்ச மாதிரி தான் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா ஃபாரின்ல இருந்துக்கிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற சிஸ்டம் எதோ ஒன்றுமோ ஹேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் பற்றி சொல்கிறது. 1/6 என்ன சொல்லுதுன்னா இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடாத குறிப்பிட்ட சட்டங்கள், அதாவது என்னன்னா நம்ம பிஎன்எஸ் இருக்குல்ல, பிஎன்எஸ்னால வந்து எது அஃபெக்ட் பண்ணாதுன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்குலாம் தனி ரூல்ஸ் இருக்கு. அவங்களுடைய சட்டத்தை வந்து நம்ம பிஎன்எஸ் வந்து பாதிக்காது, அந்த சட்டத்தை பாதிக்காதுன்னு சொல்றதுதான் இது 1/6. ஓகேங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 2வது செக்ஷன் என்னன்னா டெஃபினேஷன்ஸ், அதாவது விளக்கங்கள், சொற்பொருள் விளக்கங்கள். இப்போ பிஎன்எஸ்ல ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த வார்த்தைகளுக்கு விளக்கங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் வந்தோம்னா 39 சப்செக்ஷன் இருக்கும். அந்த 39ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்னா ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஆல்பாபெட் ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆல்பாபெட் ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே 1 அப்படின்னு கொஞ்சம் பார்க்காம அந்த ஆல்பாபெட் ஆர்டர் ABCD அந்த ஆர்டரில் தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அதை பார்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ 1 ஆக்ட் செய்கை. ஆக்ட்னா என்னது? இப்போ ஏதோ ஒரு செய்யலாம் அதை பற்றி சொல்கிறது. செய்கைனா என்ன அப்படின்னு சொல்கிறது தான் 1 இப்போ ஏதோ ஒரு அஃபென்ஸ் செஞ்சுட்டானா அந்த செய்கைன்னு சொல்லுவாங்க, ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக்ட். 2 வந்து பார்த்தீங்கன்னா அனிமல். ரெண்டாவதாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிமல், அதாவது ஏன்னு வருதுங்களா, அனிமல்னா விலங்கு, முடிஞ்சு போச்சு. 3 சைல்டு, குழந்தை. ஓகேங்களா? 3 குழந்தை, அந்த காலத்தில் 3 குழந்தை பெற்றுக்கோங்க, அதான் ஷார்ட்கட் அதுக்கு. 4வது கவுண்டர் ஃபைட்னா கள்ள தயாரிப்பு. ஓகேங்களா? 4 அதாவது சி வந்துருது. இதில் பிக்கு ஒரு இது கிடையாது, அடுத்து வந்து சி இந்த மாதிரி தான் வரும். கவுண்டர் ஃபைட்டு கள்ள தயாரிப்பு. 5 கோர்ட் நீதிமன்றம். 6 டெத்து மரணம். 7 டிஸ்ஆனஸ்ட்லி நேர்மையற்ற வழியில். இது எப்படி ஞாபகம் MS தோனியோட நம்பர் 7, அவர் எப்பவுமே நேர்மையாக தான் இருப்பார். அதுக்கு எதிர்மறையா இருக்குன்னு நினச்சிங்க, டிஸ்ஆனஸ்ட்லி. ஓகே, நேர்மையற்ற வழின்னு நினச்சிங்க. 8 டாக்குமெண்ட்னா ஆவணம். 9 ஃப்ராடன்ட்லி மோசடியாக. இப்போ 9 இந்த இது ஷார்ட்கட் வந்து பார்த்தா நீங்கள் பார்த்துங்க, ஃப்ராடு 9 ஃப்ராடு. ஓகேங்களா? 10 ஜெண்டர், 10 பாலினம், அதாவது 10 பாலினம், அது நான் வச்சுக்கோங்க, 10 ஜெண்டர் பாலினம். 11 குட் ஃபெய்த் நல்ல எண்ணம். எப்பயுமே வந்து பார்த்தா 1 வருதுங்களா, நம்மளுக்கு நல்ல எண்ணம் இருக்கணும். ஓகேங்களா? குட் ஃபெய்த். 12 கவர்மெண்ட் அரசாங்கம்.
இப்போ எல்லாருமே வந்து பண்ணால் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் இப்போ போலீஸ் வேலைக்கு கூட அடிப்படை தகுதி 10வது, இனி ஒரு காலங்களில் 12வது வைப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க. 12வது முடிச்சோன்னா நம்ம வேலைக்கு போகலாம். ஒரு குரூப் 4 கூட 10th தகுதியாக இருக்குது. ஓகே, ஆனால் 10th தகுதி எல்லாருமே 12வது முடிச்சுட்டு தான் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க. அப்போ 12வது கவர்மெண்ட்டு அரசாங்கம். 13 ஹார்பர் புகலிடம். ஓகேங்களா, அது கவர்மெண்ட்டுக்கு அடுத்து வந்தோம்னா ஜிஹெச்னு வச்சுங்க, ஹச். ஓகேங்களா, ஹச் ஹார்பர் புகலிடம் கொடுக்கறது. இப்போ இடம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்களா, வீட்டில் தங்குறது இடம், அதுதான் தங்குறதுக்கு இடமோ வேறு எதுக்கு ஒருத்த உணவு இது மாதிரி எது கொடுத்தாலும் அதான் புகலிடம் சொல்லுவாங்க. அதேமாரி இதில் என்ன ஒரு விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பரில் வந்து போனால் மனைவி கணவன் அவங்களுக்குள்ள வந்து போனால் அவங்க ஏதாவது சாப்பாடு உணவு கொடுத்துட்டாங்கன்னா அது புகலிடம் இதில் வராது. ஓகேங்களா. 14 இன்ஜூரி காயம். 15 இல்லீகலி ஆர் லீகலி டூ அதாவது சட்டத்திற்கு விரோதமான மற்றும் சட்டப்படி செய்ய கட்டுப்பட்ட, இதான் அது 15. 16 ஜட்ஜி நீதிபதி பற்றி சொல்கிறது 16. 17 லைஃப். ஒரு சிலர்லாம் கிரிக்கெட்டில் வந்து போனால் வச்சிங்களேன், இது நம்ம MS தோனி எடுத்துக்க வேண்டியதான், அவருடைய நம்பர் 7, அவர் தான் என் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுங்க. 17 லைஃபு. 18 லோக்கல் லா. இப்போ என்னன்னா நம்ம ஊரில் வந்து போனால் 18 வயசானா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்குல்ல பெண்களுக்கு, அதான் வந்து போனால் 18 லோக்கல் லா வட்டார சட்டம். 19 மென்னு. ஓகேங்களா, 1+9 = 10. ஓகேங்களா, அதாவது 10, அதாவது முழுமையடைந்ததுன்னா ஒரு மென்னுங்கிறது ஆண், இதான் 19. 20 மந்த் அண்ட் இயர் மாதம் மற்றும் வருடம். ஓகேங்களா, 20 மந்த் அண்ட் இயர். இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ 2020 வருஷம் ஞாபகம் வச்சுங்க, 2020 முடிஞ்சு போச்சுங்களா. அடுத்தது 21 மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து. 22 நம்பர் 22 நம்பர். ஓகேங்களா, எண். ஓகேங்களா. 23 சத்தியபிரமாணம் அல்லது ஆணை உறுதிமொழி ஓத்துன்னு சொல்லுவாங்க, சத்தியமா. ஓகேங்களா. அடுத்து 24 வந்து அஃபென்ஸ் குற்றம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா 24 மணி நேரமே அஃபென்ஸ் நடக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து போனால் எந்நேரமும் வந்து போனால் இங்கே நம்ம இந்தியாவில் வந்து போனால் குற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு மணிக்கணக்கெலாம் எதுவுமே கிடையாது. அதனால் 24க்கு அஃபென்ஸ் குற்றம். அடுத்து 25 ஒமிஷன், அதாவது விட்டுறது. இப்போ ஒரு போலீஸ் வந்து போனால் ஒரு டியூட்டி செய்ய வேண்டியது அவருடைய கட்டாய கடமையாக இருக்கும், ஆனால் அது செய்யாமல் விட்டுட்டாருன்னா அதை பற்றி சொல்கிறது தான் ஒமிஷன். ஓகேங்களா, இது 25 ஒமிஷனு. 26 பர்சன் நபர். ஓகேங்களா, 26 வந்து பர்சனு. 27 பப்ளிக் பொதுமக்களை பற்றி சொல்கிறது. அடுத்து 28 பப்ளிக் சர்வெண்ட் அரசு ஊழியர். அதிலே பாருங்களேன், 26 பர்சன், 27 வந்துன்னா பப்ளிக், 28 பப்ளிக் சர்வெண்ட். அது தொடர்ச்சி 28. மேக்ஸிமம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா 28 வயசுல தான் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, இப்போ போயிட்டு இருக்காங்க. அதனால ஓகேங்களா, 28 பப்ளிக் சர்வெண்ட். அடுத்தது 29 ரீசன் டு பிலீவ் நம்புவதற்கான காரணம். ரீசன் டு பிலீவ் வந்து நம்புவதற்கான காரணம். 30 ஸ்பெஷல் லா சிறப்பு சட்டம். 18 லோக்கல் லா பார்த்தோமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லா 30 வயசு. ஓகேங்களா, ஸ்பெஷல் லா. அடுத்த இது 31 வேல்யூபிள் செக்யூரிட்டி மதிப்பு மிக்க ஆவணம். 32 வெசல் களம். ஓகேங்களா, 32 வந்து வெசல்னா களம். அதாவது என்னன்னா இப்போ நம்ம ஒரு கப்பலில் போட்டு ஒரு இது மாதிரி அதுதான் வெசல்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியில் வந்து பார்த்தா நம்ம மனுஷங்களாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது எல்லாமே வெசல்னு சொல்லுவாங்க. 33 வாலண்டியர்லி தன்னிச்சையாக. ஓகேங்களா. 34 வில்லு, அதாவது உயில் சொல்லுவாங்களா, அதான் இங்கிலீஷில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம், ஐ வில் கில் யூ. அந்த வில்லுங்கிறத இங்கே இருந்தோம்னா இந்த இடத்துல சொன்னோம்னா உயிலின் பொருள் வருது இதில். 35 உமன் பெண். ஓகேவா, ஆணுக்கு 19 சொல்லுவாங்க, பெண்ணுக்கு 35 சொல்லுவாங்க. 36 ராங்ஃபுல் கெயின், ஒரு பெண்ணை தொடர்ந்து ராங்ஃபுல் கெயின் சட்டவிரோதமான ஆதாயம். ஓகேங்களா. 37 ராங்ஃபுல்லி லாஸ், அதாவது சட்டவிரோதமான இழப்பு. சட்டவிரோதமான இழப்புனா என்னது? 36 பாருங்க, சட்டவிரோதமான ஆதாயம்னா இப்போ கஞ்சா விற்கிறது தடைப்பட்டிருக்கு, ஆனாலும் அது விற்கிறாங்க இல்லையா, அதனால ஒரு சட்டவிரோதமான ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி 37 ராங்ஃபுல்லி லாஸ். இப்போ ரம்மி இதெல்லாம் விளையாடுறாங்களா, ரம்மியில் வந்து பார்த்தீங்கன்னா
அது வந்து சட்டவிரோதம் செய்யக்கூடாது, இருந்தாலும் அது விளையாண்டு தோத்துறாங்க, உடனே அதை சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது சட்டவிரோதமான இழப்பு அதெல்லாம் வருது. 38 ராங்ஃபுல் கெயின் அண்ட் ராங்ஃபுல் லாஸை பற்றி சொல்கிறது. சட்டவிரோதமான ஆதாயமும் மற்றும் சட்டவிரோதமான இழப்பும் இருக்கும். 39 என்னன்னா ஐடி ஆக்ட் 2000, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க 39. அவ்வளோதான் நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் 39 சப்செக்ஷன் இருக்கும். இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 3வது செக்ஷன் என்ன, ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, பொது விளக்கங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 சப்செக்ஷன் இருக்குது. 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 39, 3ல் 9, அதாவது மேலே 39 பார்த்தோமா, அந்த அதே தான் 3/9. அதாவது இதுக்கு எத்தனை 9 வரும்? ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட்ல என்னன்னா பொது விலக்குகள் சம்பந்தமான வார்த்தைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3ல் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பொது விதிவிலக்குகளை பற்றி சொல்றாங்க. 2வது ஒருமுறை விளக்கப்பட்ட சொற்றொடரின் பொருளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது லைட்டாக பார்த்துக்குங்க. 3வது என்னன்னா மனைவி எழுத்தர் பணியால் வசமுள்ள சொத்து. ஓகேங்களா? இப்போ 3வதா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய மனைவி அல்லது நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற ரைட்டரு அல்லது நம்மளுடைய பர்சனல் பிஏ இருப்பாங்களே, அவங்கள வந்து இப்போ 3 பேரும் அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து எல்லாமே யாரு சொத்துனா நம்மளுடைய சொத்து தான். நாம் அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறதா பொருள். அவ்வளோதான். இதான் 3வது. 4 செய்கைகளை குறிக்கின்ற சுற்றுகள் சட்டத்திற்கு மாறான விடுகைகளையும் உள்ளடக்குதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே. அது ஏதோ ஒரு அதாவது தப்பு பண்ணுறான்னா அது வந்து சட்டத்துக்கு மாறான விடுகைகளை உள்ளடக்கும் அப்படிங்கிறாங்க. 5 பல்வேறு நபர்கள் சேர்ந்து ஒரு செயலை செய்தாலும் அது தனி நபராக செய்யப்பட்டிருந்ததான் பொருள் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேங் ரேப் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, அதுதான். இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து தான் வந்து 5 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 5 பேருக்குள்ள வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி இந்த மரண தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ தனித்தனியாக தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக சேர்த்து வந்து கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் தனித்தனியாலும் செஞ்ச மாதிரி தான் அது பொருள். 6 அது வந்து வித் இன்டென்ஷன், அந்த குற்ற அறிவோட செஞ்சிருக்கான் அப்படிங்கறத தான் 6ல் சொல்றாங்க. 6 அறிவு. ஓகேவா? 6 அறிவு இருக்கிற மனுஷன். ஓகேவா? இப்போ குற்ற அறிவோடு அந்த தவறு செஞ்சா அது குற்ற வித் இன்டென்ஷனோட செஞ்சதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது 7 வந்து என்னன்னா ஒரு கேங் ரேப்ல வந்து பகுதி செஞ்சாலும் பகுதி செய்யலனாலும் அது குற்றம் தான். இல்லை சார் நான் எந்த ஒரு இதுவுமே தவறு பண்ணல அப்படின்னு சொன்னாலும் மட்டும் அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க, அவனும் அங்கே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதுதான் 7. 8 பல்வேறு செய்கைகளில் ஏதேனும் ஒன்று செய்வதன் மூலம் ஒத்துழைப்பு ஒரு குற்றமாகும். இப்போ இல்லை சார் நான் வந்து அந்த இப்போ ஒரு கேங் ரேப் நடக்குது, அதில் வந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரன் வந்து சார் நான் எதுவுமே பண்ணல, அந்த ஆட்டோ தான் ஓட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னாலும் அது கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க அப்போ வந்து ஆட்டோக்காரனும் வந்து அதில் அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அந்த ஆட்டோக்காரனே இந்த ரேப் பண்ண மாதிரி தான் இங்கே பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து 9 குற்ற செயலில் ஈடுபடும் பல்வேறு நபர்கள் வெவ்வேறு குற்றம் செய்தவராக இருக்கலாம். இதுதான் ஒரு கேங் ரேப் நடக்குது, அதில் வந்து எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் தான். ஆனால் என்ன, ஒரு சில இந்த ஆட்டோக்காரனுக்கு வந்து ஆட்டோக்காரன் வேற யாரோ இருந்தாலும் அவங்க வந்து அவனுக்கு ஒவ்வொரு பேக்ரவுண்டில் இருக்கும். அப்போ அவன் ஆல்ரெடி வெவ்வேறு தவறு கூட செஞ்சுட்டு வரான். இன்னும் வேற என்ன சொன்னா, இப்போ அந்த ஏதோ ஒரு வீட்டில் கொள்ளடிக்க போறப்ப வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு காயம், சின்ன காயம், இது மாதிரி உடைக்கிறது, சார் நான் வெடிமருந்து மட்டும்தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது, அவனுக்கு வந்து இப்போ வெடிபொருள் ஆக்ட் அவன் மேலே போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு கிரைம் நடக்கு, அதில் வந்து நிறைய பேருக்கு இன்வால்மெண்ட் ஆயிருக்காங்கன்னா அந்த நிறைய பேர்ல வந்து அவங்க வெவ்வேறு குற்றங்கள் செய்தவர்களாம் இருக்கலாம். இதுதான் 9 சொல்றது. ஓகே நண்பா, இதில் வந்து செக்ஷன் 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. 39 சப்செக்ஷன் இருக்கும். இதில் வந்து கம்பல்சரி ஒரு 1 மார்க் இருக்கு. தேங்க்யூ நண்பர்களே.